பிள்ளையானின் கீழ் பணியாற்றிய 6 துப்பாக்கிதாரிகள் கசியும் கொலை வன்முறை. தமிழரசுக் கட்சியின் பித்தலாட்டம் காலையில் மட்டும் கர்தாளாம். தென்பகுதியில் மகிந்த ரணிலின் ஆதிக்கம், வடக்கில் அனுர தரப்பு எடுத்துரைப்பு. சபையில் ஒன்று திரளும் எதிரணிகள், அரசாங்கத்திற்கு காத்திருக்கும் பீரிடி. 1225 பில்லியன் ரூபாய் பணத்தை அச்சிட்டு அரசாங்கம், வெளியான அதிரடி தகவல். கொள்கை பிரகடனத்தின் பிரகாரம் செயல்படும் ஒரே அரசாங்கம் எமது அரசாங்கம், கர்ஷன நாணயக்கார அறிவிப்பு. அமெரிக்காவில் எடுக்கப்பட்ட வரலாற்று முடிவு, சூடுபிடிக்கும் ரஷ்ய உக்ரைன் விவகாரம். வடக்கு கிழக்கில் அளவுக்கு அதிகமான ராணுவ பிரசன்னம் மற்றும் ராணுவ அடக்குமுறைகளுக்கு எதிராக இன்று கர்த்தால் திட்டமிட்டபடி முன்னெடுக்கப்படும் எனவும், அது பலரின் நன்மை கருதி காலையில் மாத்திரம் நடைபெறும் எனவும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் எம். ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், அரசாங்க பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தலைமையில் கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் ராணுவ பேச்சாளரும் காவல்துறை பேச்சாளரும் இருந்தனர். இன்று வடக்கு கிழக்கில் நாம் நடாத்தும் ஹர்த்தால் தொடர்பிலேயே இந்த ஊடக சந்திப்பு நடைபெற்றது. அதில் அவர்கள் விசேடமாக கூறிய விடயங்களுக்கு நாம் பதில் சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். அதில் அமைச்சர் கூறுகின்றார், இது தமிழர்களுக்கு எதிரான விடயமல்ல. இப்படியான சம்பவம் இந்த பகுதியில் இடம்பெற்றாலும் நடவடிக்கை எடுக்கின்றோம். அதற்கு ஹர்த்தால் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்கின்றார். ஆனால் வடக்கு கிழக்கை போன்று நாட்டின் இப்பகுதியிலும் மக்கள் மத்தியில் ராணுவ பிரசன்னம் கிடையாது. நாங்கள் இந்த ஹர்த்தால் மூலம் வெளிக்கொணர இருக்கும் முக்கிய விடயம் என்ன எனில், சாதாரண மக்களுடைய வாழ்க்கையில் இடையூறு செய்யும் விதமாகவே இந்த இராணுவமயமாக்கல் இடம்பெறுகின்றது என்பதனை நாம் தொடர்ச்சியாக கடந்த 16 வருடங்கள் சொல்லி வருகின்றோம். அனுமதியின்றி சிலர் இராணுவ முகாம்களுக்குள் நுழைந்தார்கள் என்று அவர்கள் கூறுகின்றனர். அவர்கள் விரட்டியடிக்க நடவடிக்கை எடுத்த போது ஒருவர் நீரில் மூழ்கி இறந்துவிட்டார் என்றும், மரண விசாரணை முடியவில்லை என்றும் அவர்கள் கூறுகின்றனர். நீதிமன்ற நடவடிக்கை இருக்கும்போது நேரில் மூழ்கி மரணம் என கூற முடியாது. இதே நேரம் காவல்துறை பேச்சாளரின் தகவலின்படியே ஒரு ராணுவ வீரர் இந்த 5 பேரையும் தாக்கி காயப்படுத்தினார் என்ற காரணத்துக்காக கைது செய்யப்பட்டதாகவும் கூறுகின்றார். உயிரிழந்த இளைஞர் தாக்கி மரணமடைந்தாரா, தாக்கியதால் குளத்தில் பாய்ந்தாரா போன்ற விடயங்கள் எல்லாம் வெளிவர வேண்டும். இதே நேரம் ஏனைய 2 ராணுவத்தினரும் மேற்படி 5 அழைத்து வந்தவர்கள் என்ற ரீதியில் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் என்று காவல்துறை பேச்சாளர் சொல்கின்றார். அப்படியானால் ராணுவ வீரர்களே அவர்களை உள்ளே அழைத்து வந்திருந்தால் இது எப்படி அனுமதியற்ற நுழைவு என சொல்ல முடியும் என ஊடகவியலாளர்களும் கேள்வி எழுப்பியுள்ளனர். அதற்கு உரிய பதில் கொடுக்கப்படவில்லை என்று சுமந்திரன் மேலும் தெரிவித்துள்ளார். மகிந்த ராஜபக்ஷ, ரணில், எதிர்க்கட்சிகள், சஜித், நாமல் போன்றவர்கள் தென்பகுதியில் பாதாள உலக குழுக்களை உருவாக்கி நாட்டுக்கு குந்தகம் விளைவித்துக் கொண்டிருப்பதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் உள்ள தேசிய மக்கள் சக்தியின் மாவட்ட அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், யுத்தத்தின் பின்னர் மகிந்த அரசாங்கத்தின் அமைச்சர்கள் பாதாள உலக குழுக்களை உருவாக்கி தமிழ் பிரதேசங்களில் ஒரு குழுவும், கொழும்பு கிராண்ட் ஃபாஸ்ட் பகுதியில் வேறு ஒரு குழுவாக பிரதேச செயலகம் போன்று உருவாக்கி காவல்துறை அதிகாரிகளையும் ஒரு சில அரசு அதிகாரிகளையும் இணைத்து இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறான பிரச்சினைகளை எமது அரசாங்கம் இனங்கண்ட பின் குறித்த முன்னாள் அமைச்சர்கள், ஜனாதிபதிகளுக்கு பாதுகாப்பு வழங்குவதை நிறுத்திவிட்டோம். முன்னாள் அரசாங்கம் பாதாள உலக குழுக்களுக்கு பாதுகாப்பு வழங்கியதால் அவர்கள் பயமில்லாமல் இயங்கினார்கள். பாதுகாப்பு வழங்குவதை நிறுத்திய பின்னர் 2 பாதாள உலக குழுக்களுக்கு இடையில் முறுகல் நிலை ஏற்பட்டு தற்பொழுது துப்பாக்கி சூடு, வாழ்வெட்டு, அடிதடி போன்ற சம்பவங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. எங்களுடைய அரசாங்கம் இந்த பிரச்சினைகள் எங்கு இடம்பெறுகின்றது என்பதை இனங்கண்டு பாதாள உலக குழுக்களுக்கு தண்டனை வழங்கி வருகின்றது என்று அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார்.
நாடாளுமன்றத்தில் உள்ள எதிர்க்கட்சி குழு நாடாளுமன்ற விவகாரங்களில் அனைத்து முடிவுகளையும் கூட்டாக எடுக்க தீர்மானித்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் முத்தும பண்டார தெரிவித்துள்ளார். அதன்படி அரசாங்கத்தால் சமர்ப்பிக்கப்படும் அனைத்து சட்டமூலங்கள் குறித்தும் கூட்டு கலந்துரையாடல்கள் மூலம் முடிவுகளை தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து தனது கருத்தை வெளிப்படுத்திய முத்தும பண்டார, எதிர்க்கட்சியில் உள்ள எந்தொரு அரசியல் கட்சியும் ஒன்றாக செயல்பட்டாலும் தேவைப்படும் போது சுயாதீனமாக செயல்பட வாய்ப்புள்ளது என கூறியுள்ளார். எனினும் நாடாளுமன்றத்திற்கு வெளியே இணைந்து செயல்பட எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்றும் அத்தகைய முடிவை எடுக்க இன்னும் நிறைய நேரம் உள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் தேர்தல் ஒன்றை காண முடியாத தற்போதைய சூழ்நிலையில் அரசாங்கத்தின் விவகாரங்களை கூட்டாக எதிர்கொள்ளக்கூடிய சூழல் உருவாக்கப்பட வேண்டும் என்றும் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார வலியுறுத்தியுள்ளார். அதோடு அரசியல் கட்சிகளின் தனிப்பட்ட அடையாளங்கள் மற்றும் சுயாதீனமான கருத்துக்களுக்கு எந்த தடையும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தனின் கீழ் பணியாற்றிய 6 துப்பாக்கிதாரிகளை கைது செய்ய குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை தொடங்கியுள்ளது. இவர்கள் மீது கடத்தல்கள், காணாமல் போதல்கள் மற்றும் துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் தொடர்பான குற்றச்சாட்டுகள் உள்ளன. பிள்ளையான் மற்றும் கிழக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் இனியபாரதி ஆகியோரிடம் நடாத்தப்பட்ட நீண்ட விசாரணைகளின் போது இந்த குழு பற்றிய தகவல்கள் தெரியவந்ததாக அரசு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த வெளிப்படுத்தல்களின் அடிப்படையில் கொழும்பு, வாழைத்தோட்டம் மற்றும் மட்டக்களப்பில் அண்மையில் துப்பாக்கி சூடுகளுடன் தொடர்புடைய 2 சந்தேக நபர்கள் கடந்த வாரம் கைது செய்யப்பட்டனர். 2007 தொடக்கம் 2008 காலகட்டத்தில் பிள்ளையானால் இயக்கப்பட்ட ஒரு ஆயுத குழு கிழக்கு மாகாணத்தில் அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் மீதான தொடர் படுகொலைகள், கடத்தல்கள் மற்றும் கட்டாய காணாமல் போதல்களுடன் தொடர்புடையவர்கள் என புலனாய்வாளர்கள் சந்தேகிக்கின்றனர். புதிதாக ஆட்சி பொறுப்பினை ஏற்றுக்கொண்ட தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இதுவரையில் 1225 பில்லியன் ரூபாய் பணத்தை அச்சிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கை மனித உரிமைகளுக்கான நிலையம் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளது. பணம் அச்சிடுதல், அந்நிய செலாவணி கையிருப்பு வீழ்ச்சி மற்றும் உள்நாட்டு கடன் தொகை அதிகரித்தல் ஆகிய காரணிகள் நாட்டின் பொருளாதார இலக்கு எட்டுவதில் பெரும் சவால்களை ஏற்படுத்தும் என எச்சரிக்கை விடுத்துள்ளது. கொள்கை பிரகடனத்தின் பிரகாரம் செயல்படும் ஒரு அரசாங்கம் உமது அரசாங்கம் மட்டுமே ஆகும் என நீதியமைச்சர் கர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். கொள்கை பிரகடனத்தில் குறிப்பிடப்பட்ட எந்த ஒரு விடயத்தையும் நாம் விலக்கி செயற்படவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்கள் நமக்கு 5 ஆண்டுகளுக்கான மக்கள் ஆணையை மட்டுமே வழங்கியுள்ளனர் என்ற யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 2022ஆம் ஆண்டிலிருந்து ஸ்தம்பித்திருந்த நாட்டையே நாம் பொறுப்பேற்று முன்னோக்கி நகர்த்தி வருகின்றோம். உதாரணமாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அதிவேக நெடுஞ்சாலைகளுக்கு தேவையான காணிகளை கொள்வனவு செய்த காரணத்தினால் மஹிந்த ராஜபக்ஷவினால் அதிவேக நெடுஞ்சாலைகளை அமைத்து அவற்றை அங்குரார்ப்பணம் செய்து மக்களின் நன்மதிப்பை பெற்றுக்கொள்ள முடிந்தது என சுட்டிக்காட்டியுள்ளார். நாம் ஆட்சி பொறுப்பினை ஏற்றபோது இந்த நாடு ஸ்தம்பிதம் அடைந்திருந்தது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே இந்த நாட்டை வளமைக்கு திரும்புவதற்கு எமக்கு ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் தேவைப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். உக்ரைனின் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் அளிக்க தயார் என உக்ரைனுக்கான அமெரிக்க தூதுவர் ஸ்டீவ் வெட்காஃப் அந்த நாட்டு ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலஸ்கியிடம் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இது ஒரு வரலாற்று முடிவு என ஜெலஸ்கி கூறியுள்ளார். உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலஸ்கி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை இன்று சந்திக்க உள்ளார்.